எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தின் மூலமா பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இதுவரைக்கும் நீங்க யோசிக்கலாம் அப்படின்னா நீங்க கிருபையை குறித்து சொல்றீங்களே, எனக்கு ஆண்டுடைய கிருபை கிடைக்குமா? அந்த கிருபையை நான் அனுபவிக்கலாமா? எப்படி அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்றது? நான் உங்களை சொல்றேன், நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இன்னும் அதிகமா நீங்க ஆண்டவரிடத்துல விசுவாசம் உள்ளவங்களா இருக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், எனக்கு விசுவாசமே வருதில்லை, நான் சேர்ச்சுக்கு வர்றேன், எனக்கு விசுவாசம் வருதில்லை, இந்த விசுவாசத்துல நான் வளர்றதுக்கு என்ன செய்யணும்? விசுவாசத்துல நான் இன்னும் வளரணும், என்ன செய்யணும்? வேதம் சொல்லுது ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். நீங்க எவ்வளவு அதிகமா தேவனுடைய வசனத்தை பிரசங்கத்தை கேட்கிறீங்களோ அதை கேட்க 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 உங்களுக்கு எது அதிகமாகும்? விசுவாசம் அதிகமாகும். ஆண்டவர் இவ்வளவு நல்லவர் என்ற வெளிப்பாடு வரும். ஆண்டவர் மிகுந்த கிருபை உள்ளவர். அப்ப மோசே அடிக்கடி சொல்றான், ஆண்டவர் மிகுந்த கிருபையும் நீடிய சாந்தமும் உள்ளவர் அடிக்கடி சொல்றான். அப்ப நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் தகுதி இல்லாதவன் தான், என்னை ஆசீர்வதிக்கும்படி தேவன் கிருபை உள்ளவரா இருக்கிறார்.